திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2021 முதல் 2026 வரை திமுக அரசு செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை மறுஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் என்ற செய்தி எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பல துறைகளில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் உறவினர்கள் எல்லாம் நியமனம் பண்ணிருக்காங்க. என்னவா? கன்சல்டன்ட். நீ கேட்க முடியாது. அப்பாயின்மெண்ட் பண்ண தான் கேட்ப கன்சல்டன்ட். ஒரு சில துறைகளில் மட்டும் 70 கன்சல்டன்ட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று இவர்களுடைய புதிய அரசு ஆய்வில் கண்டுபிடித்திருக்கிறது. வழக்கறிஞர்களை நியமனம் செய்வதிலும் என்ன ஊழல் நடந்தது, வழக்கறிஞர் நியமனம்னா சீனியர் வகையில் எங்கேஜ் பண்றதுல என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் விசாரிக்க என்று முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இது போல அதிகாரிகள், அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா போனதையும் விசாரிக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். நிறைய பேர் மாட்டாங்க. ஆட்சியா நடந்துச்சு, இப்படிதான் பண்ணணும். திருடினவன் 4 பேர் ஜெயிலுக்கு போனாதான் இப்ப இருக்க அதிகாரிக்கு திருடினா மாட்டிக்கொண்ட பயம். நல்லா திருட வேண்டியது, திருடிட்டு கலை பிடிச்சி 5 ஏக்கர் உட்காந்து வேண்டியது. இப்படி இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தா யாருக்குமே பயம் இருக்காது. நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. நல்லா திருடிட்டு அடுத்த ஆட்சியில் போய் அடுத்த ஆட்சிக்கு வரவங்க காலையில் விழுந்து ஒரு நல்ல பயம் வாங்கி செட்டில் ஆகலாம், தப்பிச்சிடலாம். நம்ம யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதிகாரிகள் வந்துச்சுன்னா அது ஆட்சியாக இருக்காது. இன்னொன்னு, யாரையும் திருட விட மாட்டேன், திருடங்களை சும்மா விட மாட்டேன் முதல்வர் அவர்கள் சூழல் இருக்கிறார். அந்த சூழலின் அடிப்படையில் நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று இன்று வந்திருக்கக்கூடிய செய்தி எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இதைத்தான் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம், மக்களும் எதிர்பார்க்கிறார். புடிச்சவங்க எல்லாம் அரசுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அன்பில் மகேஷ்லாம் தூக்கி உள்ள வச்சா மக்கள் விஜய் அவர்களை கொண்டாடுவார்கள். அதுவும் கரூர்ல போய் அழுததுக்கே 2 கேஸ் தனியா பண்ணணும். கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனா ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் ஆக்டிங் 2 கேஸ் செக்ஷன் சேர்த்து போடுங்க நேரே அப்படின்னு தூக்கி உள்ள வைக்கணும். இதை தான் எதிர்பார்க்கிறார்.